Greetings to everyone. 4 videos, 155 subscribers. My heartfelt gratitude to all my subscribers. So 155 அப்படின்றது இட்ஸ் a very good start. இது ரொம்ப நல்ல ஒரு ஆரம்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நம்பர்ல வேணா சின்னதா தெரியலாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ல வந்து நான் ஏன் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற காரணத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா when I was working in engineering college ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா வந்து அமைஞ்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் எங்க அப்ளை பண்ணணும், வேர் தே ஹேவ் டு பி வெரி ஸ்மார்ட் இனஃப் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கரெக்டா இருக்காது. ஸோ அதனால வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு வேலை வாங்குறது அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கா இருக்கும். பட் இருந்தாலும் நாங்க அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்கோர்ஸ் மோல்ட் பண்ணி எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவோம். அப்படியாவே இருந்தாலும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் வந்து அதுல மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய பேரண்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அவர் கரண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் படிச்சு முடிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுடைய பேரண்ட் எங்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் ஐ வெண்ட் அண்ட் மெட். அப்ப நான் போன உடனே அவங்க அம்மா வந்து என்னை பார்த்த உடனே அவங்க என் கையை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கூட அப்பாவும் வந்திருந்தாங்க, அப்பாவும் கண் கலங்கி நின்னாரு, ஸ்டூடெண்ட்டும் கூட இருந்தாங்க. அப்புறம் ஐ வாஸ் ஆஸ்கிங் மேம் என்னாச்சு அப்படின்னோடனே அப்புறம் சொன்னாங்க, மேம் பையனுக்கு சரியான வேலை கிடைக்கல, நாங்க வந்து எங்க சக்திக்கு மீறி கடன் வாங்கி இன்ஜினியரிங் படிக்க வச்சோம். இப்ப வந்து கடனை கட்டுறதா இல்ல ஃபேமிலியை ரன் பண்றதா, தங்கச்சி வேற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கிறதா, ஸோ குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் சரி ஸ்டூடெண்ட்டை பேசுறேன் அப்படிங்கும்போது அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு பேசும்போது வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கும்போது நிறைய சொன்னாரு. நான் சிம்பிளா முக்கியமான காரணம் மட்டும் 2 சொல்றேன். ஸோ ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருன்னா, மேம் நான் பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ போகும்போது என்னுடைய நாலேஜை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ அதனால பெரிய கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓரளவுக்கு சின்ன கம்பெனி போகலாம் அப்படின்னா என்னை விட கம்மியா படிச்சவங்க எனக்கு ஈக்குவலா சேலரி வாங்கும்போது ஐ குடன்ட் அடாப்ட் மேம், என்னால அங்க அடாப்ட் பண்ணி வேலை செய்ய முடியல பிகாஸ் ஐ எம் அன் பி இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஃபீல். ஸோ இது வந்து ஆக்சுவலி எல்லாரோடைய லைஃப்லயும் ஆஸ் அ ஃப்ரெஷரா இருக்கும்போது ஒரு சிலர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அமிச்சேன். பட் அந்த விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சுதுங்க. எனக்கு தோணுச்சு, இப்ப நம்ம குழந்தைங்களும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் அவங்க சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, அரியர் இல்லாம கூட பாஸ் ஆகி வெளியில வராங்க. பட் அது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க? பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் சச் அன் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், அது உலகத்திலே ரொம்ப ஈஸியான ஒரு மொழி. ஸோ இந்த இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய லைஃபே முடங்கி போன மாதிரி ஆயிடுது. இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். பிகாஸ் ஐ ஒர்க் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஐ எம் பிளேஸ்மெண்ட் ட்ரெய்னர். எதையாச்சும் ஒன்று நம்ம பண்ணணுமே, இப்படி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்தது. அப்பதான் மேனேஜ்மெண்ட் என்னை கூப்பிட்டு வந்து, மேம் நீங்க ஈவினிங் வந்து காலேஜ் ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல் சோ ஹாப்பி. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா வந்து அதை கத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நான் என்ன அந்த டீச் பண்ற மெத்தடே வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ எப்படி மாத்தினேன் அப்படின்னா ஃபுல்லா ஆக்டிவிட்டி ஓரியன்டா கொண்டு போனேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய லைஃப்ல அன்றாடம் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், ஸோ இதெல்லாம் முதல்ல இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, ஸோ இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசுறது, ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிக் ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்சல்யூட்லி வந்து அது ஒரு நல்ல ரீச் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் ஆனாங்க. அதே மாதிரி தான் லைஃப் ஸ்கில்லும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு அப்பவே தோணிட்டே இருந்தது, இதையே இன்னும் ஒரு வைடு நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போக கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி மாதிரி தோணிட்டே இருந்தது. பட் அப்ப அதுக்கான சரியான டைம் அமையல. ஸோ அதனால போஸ்ட்போன் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஸோ 2வது ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பையன். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணோம். அது நமக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பட் அது எனக்கு இப்ப என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன தோணிட்டே இருந்ததுன்னா, நான் என் பையனுக்கு ஏதாவது பெருமை சேர்த்து தரணும். ஸோ இவங்க வந்து என்னுடைய அம்மா அப்படின்னு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்தது. அப்கோர்ஸ் எல்லா குழந்தைங்களுமே வந்து தான் பேரண்ட்ஸ் மேல அவங்க ப்ரௌடா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் அவங்கள வளர்த்துறோம், அவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறோம். ஸோ அது இட்ஸ் தேர். பட் அது நம்மளுடைய கடமை. பட் அதையும் தாண்டி நம்ம பையன் வந்து நம்மளை நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா அவன் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 3வது முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு அதே இடத்துல வந்து நிக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு மேல போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. இது எனக்கு ரொம்ப நாளா மனசுல வந்து ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும்.
டீச்சர்ஸ் மட்டும் ஏன் அதே இடத்துல நிக்கணும் அப்படின்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, சோ அஸ் அ டீச்சரா அந்த இடம் நிக்கிறோம் இல்லையா, சோ அதுவே வந்து ஒரு பெரிய புனிதமான ஒரு இடம், அது கடவுள் கொடுத்த வரம். சோ ஏன் அப்படின்னா எல்லாராலையும் வந்து டீச்சர் ஆக முடியும், பட் ஆனா தாங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்னுடைய தலையெழுத்து தப்பா இருந்துச்சுன்னா அதை திருத்தி எழுதுறதுக்கு ஒரு சில டீச்சரால மட்டும்தான் முடியும். ஸோ அதனால டீச்சர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இடம். ஸோ அதெல்லாம் இட் இஸ் தேர். பட் அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் போலாமே, ஸோ நம்ம ஏன் இங்கேயே நிக்கணும், நம்மளும் வி ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணிட்டே இருந்தது. ஸோ அதனால சரி ஏதாவது ஒன்று பண்ணணும், அப்பார்ட் ஃப்ரம் மை டீச்சிங், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நினைச்சிட்டே இருக்கிற டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனா பெருசா நாலேஜ் எனக்கு எதுவும் இல்லை, ஹவு டு பிகினர்ஸ் சேனல், இந்த கம்ப்யூட்டர், இந்த மொபைல், இந்த மாதிரி இதுல பெருசா நாலேஜ் கிடையாது. பட் ஸ்டில் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த திறமைய மட்டும் நம்பி எங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட முக்கியமா என்னுடைய கேமராமேனோடைய சப்போர்ட்டோட நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண என்னுடைய சேனலுக்கு இன்னைக்கு வந்து இந்த 155 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு தாய்க்கு வந்து எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை மேல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் இந்த 155 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் ஐ கன்சிடர் யூ ஆஸ் சோ ப்ரெஷியஸ் டு மீ. ஸோ இந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்கா. ஸோ இவ்வளவு நேரம் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல வந்து ஒரு ஸ்வீட்டோட உங்ககிட்ட வந்து ஸ்வீட் கொடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நீங்க எத்தனையோ இடத்துல கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றத பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கேக் கட்டிங் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி இன் ஆர் சேனல். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக கேக், ஒரே ஒரு பீஸ் கேக். ஓகே, ஸோ இந்த பீஸ் கேக் வந்து டெக்கரேட் பண்றதுக்கு ஸ்வீட்ஸ். ஸோ நம்ம எப்பவுமே இந்த மாதிரி வித்தியாசமா தான் யோசிப்போம். ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிட மாட்டேன். என்னுடைய கேமராமேன் வந்து ஊருக்கு போயிட்டார். ஸோ அவர் இருந்திருந்தானா நல்ல பெரிய கேக் வாங்கி கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். ஸோ அவர் இல்லாததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால நம்ம செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு. கேக் சின்னதா இருந்தாலும் நைட் கரெக்டா பிடிச்சோம் பாத்தீங்களா. கேக்கும் ஏற்கனவே வெட்டிட்டேங்க. ஸோ அதனால ஓகே ஃபைன். ஸோ இந்த பீஸ் கேக் நான் சாப்பிட மாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நம்மளோட சேனல் வந்து இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகணும், நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றத என்னோட எய்ம். ஸோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். until I meet you in other video. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் தென் நம்மளுடைய சேனல்ல வந்து இட் இஸ் அ கோர்சஸ் ஃபார் குட் லைஃப். ஸோ அதனால லைஃப் ஸ்கில் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரெண்டுமே சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 3. ஸோ 2 கிளாஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ கிளாஸ் 3 போவோம் அண்ட் சைமல்டேனியஸா லைஃப் ஸ்கில் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ until I meet in the next video, bye from me. Take care.